நான் உங்களுக்கு கௌதம் குணா ஃப்ரம் ரைடர்ஸ் பிஸ்னஸ். நம்ம ஷோரூம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் அவினாசியில் கூர்மபாளையத்தில் லொக்கேட்டாக இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அவினாசியிலிருந்து சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் ஒரு 4 கிலோமீட்டரில் நம்ம ஷோரூம். நேராக பெட்ரோல் பங்க்ல 100 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ஷோரூம் அமைஞ்சிருக்கு. நம்ம ஒரு 4 இயர்ஸாக யூஸ் கார் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட 3 செக் பாயிண்ட் செக் பண்ணி ரொம்பவே தரமாக ஓல்டு கார் கொடுத்தாலுமே ரொம்ப கோல்டு மாதிரி தெளிவான கண்டிஷனில் நம்மளோட மெக்கானிக் வச்சு பர்ஃபெக்டாக கஸ்டமரோட வண்டியாகவே இருந்தாலுமே அதையுமே நம்மளோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே தரவை செக் பண்ணி பக்கவாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வாரம் நிறைய வண்டி வந்திருக்கு. நம்ம லாஸ்ட் வீக் போட்ட வீடியோஸில் இருந்த கார்கள் எல்லாமே வந்து மேபி எல்லாமே ஒரு 90% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இந்த வாரம் என்னென்ன கார்கள் வந்திருக்கு, அதே மாதிரி ரெகுலராக நம்ம ஷோரூமில் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நம்ம ஷோரூம் வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம 10 லிட்டர் பெட்ரோல் ரப்பிங் பாலிஸ் வண்டி ஓட்ட தெரியல அப்படின்னா டெலிவரியும் கொடுத்துடலாம். நம்ம ஷோரூமில் எப்பயுமே இந்த ஆஃபர் அவைலபிள் தான். அதே மாதிரி லோன் 2010 கீழே இருக்கக்கூடிய எல்லா வண்டிக்குமே வந்து பார்த்தீங்களாக்கும் லோன் வந்து நம்மளால் பண்ண முடியாது. 2012 இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய மாடல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து 100% லோன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 90% லோன் பண்ணிக்கலாம். உங்களோட சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் 2010க்கு கீழே இருக்கக்கூடிய மாடலுக்குலாம் வந்து பார்த்தீங்களாக்கு நம்ம வந்து லோனை வந்து லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம். என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் நம்ம டைப் பண்ணி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுவுமே கிடையாது. எல்லா பாசிபிலிட்டி பண்ணி கொடுக்குறோம். நம்ம எல்லா விதமான நம்பிக்கை கொடுக்கக்கூடிய எல்லா வண்டியுமே நம்மள்ட்ட இருக்கு. தரமான வண்டி எடுத்து தரமா செக் கொடுத்துருக்கோம். வாங்க இந்த வாரம் என்னென்ன வண்டி வந்திருக்கு, என்னென்ன ஆஃபர்லாம் இருக்கு, அதே மாதிரி என்னென்ன வண்டி எவ்வளவுன்னு கிடைக்கும் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸ் பாருங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க என்ன ஃபர்ஸ்ட் காரை பாருங்க. நம்மளோட செவலட் ஸ்பார்க். எப்பயுமே செவலட்ல ஸ்பார்க்கும் சரி பீட்டும் சரி நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி. அதே மாதிரி இன்னைக்கு கம்பெனி இல்லாதனால லோ பட்ஜெட்ல கிடைக்குது. ஆனால் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி தான். தரமா நீங்கள் மெக்கானிக் செக் பண்ணிங்க. 2009 மாடல் செவலட் ஸ்பார்க்கு இப்போதான் எஃப்சி எடுத்திருக்காங்க. 2029 வரைக்கும் எஃப்சி. இன்சூரன்ஸும் ஒரு வருஷம் கரண்ட்ல தான் இருக்குங்க. வண்டி குவாலிட்டியா இருக்கு. லெதர் சீஸ் தான் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்பில்டா மியூசிக் சிஸ்டம் வந்துடுது, MP3 பிளேயரு, உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வந்துடுதுங்க. வண்டி குவாலிட்டியா இருக்கு. பாடியில் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி ரீப்ளேஸ் பண்ணுறது எதுவுமே கிடையாது. வண்டி குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதுவும் லோக்கல் நம்பர் தான், TN52. 2009 மாடல் செவலட் ஸ்பார்க் LT வேரியன்ட். உங்களுக்கு 29 வரைக்கும் எஃப்சி, ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட், பெட்ரோல் வண்டி, ஒரு ஹேட்ச்பேக் மாடல், 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு அருமையான வண்டி. ஓட்டி பழகிட்டு தரமான வண்டி வச்சுக்கலாம். நீங்க இந்த வண்டிக்கு நம்ம 1,15,000 கொடுத்து பண்ணிருக்கோம். இது பிக்சர் பிரைஸ் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க. லேடிஸ் டிரைவ் பண்றதுக்கு லேர்னிங் பண்றதுக்கு எப்பயுமே வந்து பாத்தீங்களாக்கும் ஹுண்டாயில் i10 மாடலும் சரி, ஆல்டோ, அதே மாதிரி ரெனால்டோ கிட் இந்த மாடல் நல்லா இருக்கும். அந்த வகையில் நம்மள்ட்ட வந்து இன்னைக்கு ஒரு 3 i10 வந்திருக்கு. அதுல இந்த மாடல் பாருங்க. 2009 i10 கப்பா இன்ஜினுங்க, 1.2 பெட்ரோல் வண்டி. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க ரொம்ப தெளிவாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீட் கவர் எல்லாமே ஒரிஜினல் சீட் கவர் தான். உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துருது. ஏசிலாம் பக்கா கூலிங்காக இருக்கும். ஒரிஜினல் பெயிண்ட், அடிபாடு ரிப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாது. வெறும் 1,00,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2009 மாடல். ஒரு டிரைவிங் கம்ஃபர்ட்னால எப்பயுமே i10 ரொம்ப ஒரு சத்தம் இல்லாமல் ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அது பெட்ரோல் வண்டினால உங்களுக்கு இன்ஜின் வேலை எதுவுமே வர சான்ஸே கிடையாது. இந்த வண்டிக்கு நம்ம 2,10,000 கொடுத்து பண்ணிருக்கோம். இது பிக்சர் பிரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரெண்ட் எடுத்துக்கலாம். i10ல எப்பயுமே வந்து பார்த்தீங்களாக்கும் இது இந்த கலர் வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான கலர். எல்லாருக்குமே i10ல இந்த கலர் ரொம்ப பிடிக்கும். பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. i10 2010 மாடல். உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. தேர்ட் ஓனர், 1.2 பெட்ரோல் வண்டிங்க, கப்பா இன்ஜின். உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடும். வண்டி 4 டயருமே வந்து பாருங்க. 4 டயருமே ஆவரேஜா ஒரு 85% இருக்கு. வண்டி குவாலிட்டியா இருக்கு. MR டயர் தான் போட்டிருக்காங்க. லெதர் சீட்ஸ்லாம் வந்து ஒரிஜினல் லெதர் சீட்ஸ் தான். ஸோ இன்பில்டா MP3 பிளேயர் எல்லாமே நீட்டாக ஒரு பக்கா செக்மெண்ட்ல இருக்கு. ஒரு குவாலிட்டியான வண்டி. எடுத்து ஒரு சிட்டி டிராவலுக்கும், ஒரு லாங் டிராவலுக்கும், லேடிஸ் யூஸ் பண்றதுக்கும், டிரைவிங் கத்துக்கிறவங்களுக்கும் i10 வந்து ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. ஸ்மூத் பெர்ஃபார்மன்ஸ். அதுவும் பெட்ரோல் வண்டி 1.2 இன்ஜினா செமையா இருக்கு. கப்பா இன்ஜின் தாங்க. இந்த வண்டிக்கு நம்ம 2,27,000 கொடுத்து பண்ணிருக்கோம். இது பிக்சர் பிரைஸ்னா கிடையவே கிடையாது, ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல கொடுத்துடலாம். i10 அடுத்தும் i10னா 2010 மாடல் 1.2 கப்பா இன்ஜினுங்க. வண்டி குவாலிட்டியா இருக்கு. 2 ஓனர்ஷிப்ல தான் இருக்கு. 2010 மாடல். ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு. வண்டி வந்து பாருங்க. உள்ள இன்டீரியர் எல்லாம் நல்லா ஒரிஜினாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 4மே உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துடுது. ஏசி கூலிங் அருமையா இருக்கு. வண்டியோட அவுட்லுக்கு பார்த்தாலே கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மேக்னா வேரியன்ட், அது 1.2 பெட்ரோல் வண்டி. வண்டி ஸ்மூத்தா இருக்கும். ஒரு ஹேட்ச்பேக் மாடல், 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு அது ஒரு 2-2.5 லட்ச ரூபா பட்ஜெட்ல ஒரு குவாலிட்டியான வண்டி வேணுன்றவங்க தாராளமா நீங்க i10 எடுக்கலாம். நல்லா இருக்கும், ஓட்டுறதுக்கு அருமையா இருக்கும். இன்ஜின் குவாலிட்டி, உங்களுக்கு பாடி கண்டிஷன், அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயா இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம 2,29,000 கொடுத்து பண்ணிருக்கோம். நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கொடுத்துடலாம். ஒரு லோ பட்ஜெட்ல ஹேட்ச்பேக் மாடல் தான் எப்பயுமே கிடைக்கும். ஆனால் லோ பட்ஜெட்ல ஒரு செடான் காரு, அதுவும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி, உங்களுக்கு பக்கா குவாலிட்டி. ஹோண்டா சிட்டி டால்ஃபின் மாடலே 2.5 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செல் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டைப் 3 பாடி வண்டி, பக்கா குவாலிட்டி, வேற லெவல் வண்டி.
2009 மாடல் ஹோண்டா சிட்டி ஐவி டெக் இன்ஜின். உங்களுக்கு டச் ஸ்க்ரீனு லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஏர் பேக் வந்துடும். அவங்களுக்கு டயர் கண்டிஷன் நாலுமே பாருங்க, நாலுமே வந்து ஒரு 85% இருக்கு. 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி வேற லெவல் குவாலிட்டியா இருக்கு. ஒரு செடான் கார் செக்மெண்ட்ல ஒரு அருமையான வண்டி ஹோண்டா சிட்டி ஐவி டெக் பெட்ரோல் வண்டிங்க. 3rd ஓனர்ஷிப்ல இருக்கு. 5 வருஷம் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்துடலாம். வண்டி வேற லெவல் வண்டி. இந்த வண்டி நம்ம 2,40,000 கொடுத்து பண்ணிருக்கோம். இது பிக்சர் வைஸ் தான், கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல கொடுத்துடலாம். ஃபோர்டுலேயே ரொம்ப சேஃப்டியான கார்னா அது எப்பவுமே சரி ஃபோர்டு தான். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு அமெரிக்கன் காரு ஃபோர்டு பிகோ ஒயிட் கலர் வண்டி, அதுவும் கோயம்புத்தூர் நம்பருங்க. 2வது ஓனர் லோக்கல் தான். கிலோமீட்டர் 140 ஓடி இருக்கு. வண்டி வேற லெவல் வண்டி. டிடிஎஸ் டீசல் வண்டிங்க. 22+ மைல் கொடுக்குற கஸ்டமர் டீசலுக்கு. உங்களுக்கு 4மே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துருது. வண்டி குவாலிட்டியா இருக்கு. ஏசி கூலிங்லாம் பிரமாதமா இருக்கு. சீட் கவர் முதற்கொண்டு ஒரிஜினாலிட்டியா இருக்கு. பாடியில் அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது. வண்டி வேற லெவல் குவாலிட்டி. ஸோ மைலேஜ், ஒரு டீசல் வண்டி வேணுன்றவங்க தாராளமாக ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி, அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க. அதுவும் கோயம்புத்தூர் நம்பர், லோக்கல் நம்பர், ஒரிஜினாலிட்டியா இருக்கு. ஒரிஜினல் பெயிண்டோட இருக்கு. எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. வண்டி பக்காவான வண்டி. இந்த வண்டிக்கு கஸ்டமர் 2,30,000 கேட்குறாங்க. இதுவும் பிக்சர் வைஸ் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். 2012 2 ஓனர் ஃபோர்டு ஃபிகோ, தெளிவான கண்டிஷன் இருக்கு. டீசல் வண்டி. 1 லட்ச ரூபா நீங்க கட்டினா பேலன்ஸ் நம்ம லோன் போட்டு கொடுத்துடலாம். நல்லா ஹைட்டா இருக்கிறவங்க உட்காந்து ஓட்டுறதுக்கு எப்பயுமே வேகனாரு, ஜென் எஸ்டிலோ, சாண்ட்ரோ இந்த மாதிரி வண்டி எப்பயுமே ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும். அப்பதான் வந்து உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அது வகையில் ஜென் எஸ்டி 2009 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்குங்க. வண்டியோட அவுட்லுக் பாருங்க. அதே மாதிரி உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க. வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சீட் கவர்ஸ், உள்ள இன்டீரியர் எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கு. அந்த டேஷ்போர்டு, அதே மாதிரி உங்களுக்கு டோர் பேட் கலரு, சீட் கவர் எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்கு. நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்ல இருக்கு வண்டி. ஸோ தாராளமா நீங்க செக் பண்ணி பார்த்து தாராளமா எடுத்துக்கங்க. 2009 மாடல், 3rd ஓனர்ஷிப்ல இருக்கு. மாருதி ஜென் எஸ்டிலோ விஎக்ஸ் வேரியன்ட். உங்களுக்கு 4மே பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ வந்துருது. டயர் 4மே பாருங்க ஒரு 75% இருக்கு. வண்டி குவாலிட்டியா இருக்கு. கஸ்டமர் வண்டிக்கு 1,70,50,000 கேட்குறாங்க. இது பிக்ஸ்டு ரேட்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரன்ல வாங்கி கொடுத்துடலாம். கேஸ் என்டாஸ்மெண்டோட வேகனார் கேட்டிருந்தீங்க. ஸோ கேஸ் என்டாஸ்மெண்டோட வேகனார் ரொம்ப ரேராக தான் இருக்கு. இந்த வண்டி 2007 மாடல் மாருதி வேகனார், 3rd ஓனர்ஷிப்ல இருக்கு. 2026 வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு போச்சுங்க. 3rd ஓனர்ஷிப்ல இருக்கு. ஒயிட் வித் பிளாக்ல ஒரு நல்ல காம்பினேஷன்ல சூப்பரா இருக்கு. இது டியோ வேரியன்ட் சொல்லுவாங்க. ஸோ ரவுண்ட் டேங்க் கேஸ் டேங்க் போட்டிருக்காங்க. 37 டேங்க் நினைக்கிறேன். வண்டி குவாலிட்டியா இருக்கு. தாராளமா நீங்க வந்து நல்ல ஒரு மெக்கானிக் குடிச்சு பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. இன்சூரன்ஸ் மட்டும்தான் இல்லை, மற்றபடி வண்டி பக்கா குவாலிட்டி. உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்துருது. ஒரு குவாலிட்டியான வண்டி. டயர் 4மே பாருங்க ஒரு 70-85% இருக்கு. 3rd ஓனர்ஷிப்ல இருக்கு. மாருதி வேகனார், கேஸ் டேங்க் போட்டிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு லாங் டிராவல் போறவங்க கேஸ் ஃபில் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்கும். இந்த வண்டிக்கு நம்ம 1,62,000 கொடுத்து பண்ணிருக்கோம். இது பிக்ஸ்டு பைஸ்லாம் கிடையவே கிடையாது, கஸ்டமர் வண்டி தான். நேரில் வாங்க, அனுசரிச்சு எடுத்து தரேன். அடுத்துமே ஒரு ஜென் எஸ்டி நம்மள்ட்ட இருக்கு. 2008 மாடல். ஸோ 2008 மாடல்னால இப்போதான் எஃப்சி பண்ணியிருக்காங்க. 2029 வரைக்கும் எஃப்சி, 1 வருஷம் இன்சூரன்ஸும் கரண்ட்ல தான் இருக்கு. 4மே அலாய் வீல் தான் போட்டிருக்காங்க. 4 டயருமே ஒரு யோகோமா டயர் தான் போட்டிருக்காங்க. 4 டயருமே ஒரு 95% இருக்கு. உங்களுக்கு பக்கா குவாலிட்டியா இருக்கு. ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருது. பவர் ஸ்டேரிங், ஏசி நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்குங்க. உள்ள இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கு. பாடி அவுட்லைன்லாம் நல்லா இருக்கு. அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது. அங்கங்க சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் மட்டும் தான் இருக்கு. மற்றபடி வண்டி பக்கா குவாலிட்டி. ஒரு லோக்கல் யூஸ் பண்றதுக்கு ஒரு விஎக்ஸ் வேரியன்ட்ல நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டி. அது 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கக்கூடிய வண்டி. இந்த வண்டி நம்ம 1,30,000 கொடுத்து பண்ணிருக்கோம். இது பிக்சர் பைஸ் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல கஸ்டமர் பேசி வாங்கி கொடுக்குறேன். 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட் அலாய் வீலோட இருக்கு. ஒரு அருமையான ஒரு லோ பட்ஜெட்ல 7 சீட் வண்டி கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு கீழே 7 சீட் வண்டி வாங்கவே முடியாது. அதே மாதிரி மல்டி பர்பஸா இருக்கு இல்லைங்களா, அது எல்லா விதமான யூசேஜுக்குமே, ஆள் எடுத்துட்டு போறதுக்கு, ஆளை கூட்டு போறதுக்கு, பொருள் எடுத்துட்டு போறதுக்கு, எல்லா விதமான பர்பஸுக்கும் ஆம்னி மட்டும் தான் உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். அந்த வகையில ஒரு ஆம்னி 2015 2 ஓனர் அவினாசி லோக்கல் நம்பர், TN39 நம்பருங்க. 4 டயருமே வந்து பிரிட்ஜஸ் டயர், புது டயர் போட்டிருக்காங்க. உள்ள சீட் கவர், இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நல்ல குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. 2015 2 ஓனர் பியூர் பெட்ரோல் வண்டி. ஒரு தரமான கண்டிஷன்ல இருக்கு. ஒரு 8 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு தாராளமா 8 பேர் நீங்க நிம்மதியா போகலாம். ஒரு குவாலிட்டியான வண்டி. இந்த வண்டி நம்ம 2,80,000 கொடுத்து பண்ணிருக்கோம். இது பிக்சர் பிக்ஸ் தான் கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கொடுத்துடலாம். தாராளமா இந்த வண்டிக்கு நம்ம ஒரு 1,50,000 லட்சம் லோனும் போட்டு கொடுத்துடலாம். லோக்கல் கஸ்டமர் இருக்கீங்க அப்படின்னா வெறும் 50,000 கட்டிட்டு இந்த வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கலாம். இது வந்து 2015 மாடல் ஆல்டோ 800. அது உங்களுக்கு எல்எக்ஸ் வேரியன்ட். உங்களுக்கு ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துருது. பவர் ஸ்டேரிங் வித் ஏசி வந்துருது. டயர் கண்டிஷன் ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 85-90% இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு. எப்பயுமே வந்து பாத்தீங்களாக்கும் இது வந்து ஆரஞ்ச் மிக்ஸ் பண்ண செரி ரெட்டு சொல்லுவாங்க. நல்ல குவாலிட்டியா இருக்கு. சீட் கவர் முதற்கொண்டு எல்லாமே ஒரிஜினாலிட்டியா இருக்குங்க. தெளிவான கண்டிஷன்ல இருக்கு.
கஸ்டமர் வண்டி தான். ஆல்டோ 800 புதுசாக வர ஆல்டோ 800 வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 5.5 வருது. நியரஸ்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 6 கிட்ட வந்துருச்சு. இந்த வண்டிக்கு நம்ம 2,50,000 குட் பண்ணியிருக்கோம். இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா கிடையவே கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல கொடுத்துடலாம். தாராளமாக இந்த வண்டிக்கு நம்ம பேங்க் ஃபினான்ஸும் சரி 2 லட்ச ரூபாய் கிடைக்கும். ஒரு அருமையான வண்டி. சர்வீஸ் ஹிஸ்ட்ரியோட வண்டி கேட்டிருந்தீங்க. நிறைய கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணி பர்சனலாக எனக்கு சர்வீஸ் ஹிஸ்ட்ரியோட ஒரு வண்டி கேட்டிருந்தீங்க. 2010 மாடல் மாருதியில் ஆல்டோ எக்ஸைட் வேரியன்ட் சொல்லுவாங்க. இது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் வண்டி. வண்டி குவாலிட்டியாக இருக்குது. உங்களுக்கு ஃபாக் லைட் வந்துடுது, ஃப்ரண்ட் 2 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரலாக கீ வந்துடுது. இந்த வண்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 41,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. சிங்கிள் ஓனர் வண்டி. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. ஒரே ஓனர் வண்டி. வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. டோர் பேடு, உங்களுக்கு டேஷ்போர்டு, சீட் கவர் எல்லாமே வந்து வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். எக்ஸைட் வேரியன்ட் சொல்லுவாங்க. இது ஸ்பெஷல் எடிஷன் வண்டி. 2010 சிங்கிள் ஓனர், 41,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. 4 டயருமே சியர் டயர், புது டயர் போட்டிருக்காங்க. வண்டி வேற லெவல் வண்டி. ஒரிஜினல் பெயிண்ட், அடிபாடு ரீப்ளேஸ்மெண்ட், ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி கிடையாது. வண்டி பக்கா குவாலிட்டி. வெறும் 41,000 கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு. வண்டி எடுக்கக்கூடிய கஸ்டமருக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆதார் கார்டு, வண்டியோட சர்வீஸ் புக்கு, மேனுவல் புக்கு எல்லாமே கையில் கொடுத்துடலாம். ஒரு அருமையான வண்டி. சர்வீஸ் ஹிஸ்ட்ரியோட வண்டி தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த வண்டி நம்ம 1,80,000 குட் பண்ணியிருக்கோம். இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையவே கிடையாது. நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல கொடுத்துடலாம். நிறைய கஸ்டமர் உங்களுக்கு கால் பண்ணி ஓட்டி பழகிறதுக்கு 800 கேட்டிருந்தீங்க. நிறைய இடத்துல வண்டி 800 நிற்கிது. 60,000 ரூபாய்க்கு இருக்கு, 70,000 ரூபாய்க்கு, 1 லட்ச ரூபாய் வண்டி இருக்கு. ஆனா அந்த வண்டி எடுத்தா எந்த ஒரு வேலையும் இல்லாம குவாலிட்டியா ஓட்ட முடியுமா, அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு ஓட்ட முடியுமா அப்படின்னா அதுக்கு பதிலே கிடையாது. பட் நம்மளோட மெக்கானிக் வச்சு தரமா செக் கொடுக்குறோம். வண்டியோட அந்த அவுட்லுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வண்டி பிரமாதமா இருக்கு, தெளிவா இருக்கு. 2வது ஓனர் கோயம்புத்தூர் தான். 2007 மாடல் MP5 இன்ஜினுங்க, ஏசி மாடல். வண்டி பக்கா குவாலிட்டி. சீட் கவர் எல்லாமே வந்து லெதர் சீட்ஸ் தான் போட்டிருக்காங்க. 2027 வரைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட், ஏசி கூலிங் பக்காவா இருக்கும். MP3 பிளேயரு, செட்டு, வண்டியோட அவுட்லுக்கு, பாடி கண்டிஷன், டச்சஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்கு. 4மே டயர் வந்து பார்த்தீங்கன்னா 80% இருக்கு. பாடி அடிபாடி ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஒரிஜினல் பாடி, ஒரிஜினல் பெயிண்ட், டச்சப்பே கிடையாது. வண்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கு. கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் மேலே தான் கொடுக்குறாரு கஸ்டமர். ஸோ வந்து 2 ஓனர், 2007 மாடல் MP5 இன்ஜின் வித் ஏசி. உங்களுக்கு இந்த வண்டியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் கிடையாது. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீ கொடுத்துட்டாங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து டோர் லாக்லாம் வந்து ரிமோட்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு குவாலிட்டியான வண்டி, தெளிவான கண்டிஷனில் இருக்குது, பக்காவான வண்டி. வெறும் 1,20,000 குட் பண்ணியிருக்கோம். ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல கொடுத்துடலாம். அருமையான வண்டி. 1 லட்ச ரூபாய்க்கு வண்டி இருக்குங்க. 2006 மாடல், 7 மாடல், 8 மாடல், 10 மாடல் கிடைக்குது. ஆனால் வண்டி குவாலிட்டியாக இருக்கா, அண்டர்ஜஸ்ட் நல்லா இருக்கா, இன்ஜின் குவாலிட்டியாக இருக்குமா, எடுத்தா ஒரு 2 வருஷம் நிம்மதியாக ஓட்டலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துங்க. போலோ வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்டான வண்டி தான். அந்த வகையில் இந்த மாடல் 2016 தேர்ட் ஓனர்ஷிப் இருக்கு. Volkswagen Polo TDI டீசல் வண்டி, டாப் எண்ட் மாடல். உங்களுக்கு வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்கு. தாராளமாக இந்த வண்டிக்கு ஃபுல் ஓனே கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையாக இருக்கு வண்டி. வண்டி தெளிவான கண்டிஷனில் இருக்கு. வண்டி நம்பருமே பாருங்க 9898. வண்டி ஃபேன்சி நம்பர் தான். ஒரு குவாலிட்டியாக இருக்கு. 4மே உங்களுக்கு அலாய் வீல், பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக்கு, ஏர் பேக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துருது. சீட் கவர் முதற்கொண்டு வண்டி இன்டீரியர் எக்ஸ்டி எல்லாமே நல்லா இருக்கு. போலோ TDI டீசல் வண்டி Volkswagenல 9898 வண்டி நம்பர். ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி நம்பர். கூட வந்து வண்டியுமே குவாலிட்டியா இருக்கு. டீசல் வண்டியில் எப்பயுமே நல்ல ஒரு மைலேஜ் கொடுக்குற வண்டினா அது போலோ தான். இந்த வண்டியோட பாடி குவாலிட்டியும் சரி, பெயிண்ட் குவாலிட்டியும் சரி, வேற எந்த ஒரு பிராண்ட்லயுமே இவ்வளவு குவாலிட்டி கொடுக்க மாட்டாங்க. அவ்வளவு அருமையா இருக்கு. 5,20,000 குட் பண்ணிருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது. நேரில் வாங்க, கஸ்டமர்கிட்ட பேசி பார்கின் பண்ணி கொடுக்குறேன். ஒரு 7 சீட்டர் செக்மெண்ட்ல இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிராண்ட்லயுமே 10 லட்ச ரூபாய்க்கு கீழே வண்டி கிடையவே கிடையாது. நீங்க ஒரு பிரீமியம் காரே நீங்க வாங்குறீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபாய்க்கு நீங்க பிரீமியம் கார்ல ஹேட்ச்பேக் மாடல்ல சரி, இல்லை நீங்க செடான் மாடலையும் சரி ஒரு 5 சீட் வண்டி தான் வாங்க முடியும். ஒரு 7 சீட்டர் செக்மெண்ட்ல அதுவும் அத்தனை ஆப்ஷனுமே இருக்கு. உங்களுக்கு இந்த வண்டியில ரிமோட் கீ வந்துருது, 4மே அலாய் வீல் வந்துருது, பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, சென்ட்ரல் லாக்கு, செட்டு, இன்டீரியர், டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, ஏர் பேக் எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. புஷ் பட்டன் ஸ்டார்ட் முதற்கொண்டு வந்துருது. வெறும் 33 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அவினாசி, திருப்பூர் அவினாசி லோக்கல் நம்பர். ஒரு 7 பேர் 8 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு அருமையான வண்டி. தாராளமாக நீங்கள் இதை 5 சீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம், 7 சீட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி வேற லெவல் குவாலிட்டியாக இருக்குங்க. புதுசு 10,15 லட்ச ரூபா வருது. இந்த வண்டி நம்ம 7,50,000 குட் பண்ணியிருக்கோம். இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ்னா கிடையவே கிடையாது. நெகோஷியபிள் தான். நேரில் வாங்க, செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கங்க. வெறும் 7,5 லட்ச ரூபாய்க்கு ஒரு 7 சீட்டர் வண்டி, அதுவும் பக்கா குவாலிட்டியாக. கிலோமீட்டர் வெறும் 33,000 வண்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. தாராளமாக உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கு அப்படின்னா ஃபுல் ஓனே வண்டி கிடைக்கும். சிங்கிள் ஓனர் கேட்டிருந்தீங்க, ஒரே ஓனர் கேட்டிருந்தீங்க. ஒரே ஓனர் சாண்ட்ரோ ஜிங்க்கு. அது உங்களுக்கு GLS வேரியன்ட். உங்களுக்கு பவர் விண்டோ, பவர் ஸ்டேரிங், ஏசி, உங்களுக்கு சென்ட்ரல் லாக்கியோட தான் இருக்கு. வண்டி குவாலிட்டியா இருக்கு. 4 டயருமே ஒரு 85% இருக்குங்க. வண்டி வேற லெவல் வண்டி. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பாருங்க. வண்டி நல்ல குவாலிட்டியா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஒரே ஓனர், 82,000 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு. பியூர் பெட்ரோல் வண்டிங்க. ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு நல்ல ஹைட்டா இருக்கிறவங்க உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வண்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 2009
எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்ல இருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டி, டேரக்டா கஸ்டமர்டே தான் இருக்கு. கஸ்டமர்டே பேசி வாங்கிக்கலாம். 1,75,000 கோட் பண்ணிருக்கோம். இது பிக்சடு பேஸ்னா கிடையவே கிடையாது. நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல வாங்கி கொடுத்தலாம்.